உனக்கு ஒண்ணுனா எனக்குள்ள துடிச்சிருக்க வேண்டாமா? அப்புறம் என்ன நான் உன்னோட புருஷன்? ச்சே, எனக்கு ஏன் மாயா இது தெரியாம போச்சு? உனக்கு மட்டும் இல்ல சீனு, அங்க யாருக்குமே தான் தெரியாது. தானா அந்த நிலைமையில என்ன பார்த்ததுனால அவளுக்கு தெரிஞ்சிருச்சு. இல்லனா நான் அவகிட்ட கூட சொல்லியிருக்க மாட்டேன். ஆஹா, இல்ல மாயா, உண்மையிலே உனக்கு ஏதாவது ஆயிருந்தா? ஆயிருந்தா என்ன, பெரியப்பா பெரியம்மாவுக்காக நான் சந்தோஷமா உயிரை விட்டிருப்பேன். அவங்கள பெரிய பழி பாவத்திலிருந்து காப்பாத்திட்டோங்கிற சந்தோஷத்திலேயே போயிருப்பேன். அப்ப என்ன பத்தி நீ யோசிக்கவே இல்லல மாயா? அப்படிலாம் இல்லடா. நான் எப்பவும் உன் மனசுல இருந்துகிட்டே தான் இருப்பேன். இங்க பாரு மாயா, உனக்கு மட்டும் அப்படி ஏதாவது ஒண்ணு ஆயிருந்துச்சு, நானும் மருந்து குடிச்சிட்டு செத்துருப்பேன். நீ இருக்கிற இடத்துக்கு நானும் வந்திருப்பேன். அப்படிலாம் பேசாத சீனு. கடவுள் அவ்வளவு சீக்கிரத்துல நம்மள பிரிச்சிட மாட்டாரு. இன்னும் 7 ஜென்மத்துக்கு நாம சேர்ந்து வாழதான் போறோம். உன்னை விட்டுட்டு அவ்வளவு சீக்கிரம் நான் போயிட மாட்டேன். ஏய், மாயா, மாயா, ரொம்ப வலிக்குதா? ஆமாடா, வலிக்குது. சரி சரி இரு, நான் உனக்கு இப்போ வலியே தெரியாத மாதிரி பண்றேன். டேய், இப்பதான்டா ரொம்ப வலிக்குது. ஆ, அப்படியா? அப்போ இன்னைக்கு ராத்திரி பூராவும் உனக்கு முத்த மழையா கொடுக்க போறேன் பாரு. ஹே, வேண்டாம்.